அவராலே இந்த நாள் இந்த நிகழ்ச்சி வழியாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். நாம் தொடர்ந்து எபேசியர் 3ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்தோம். நம்முடைய ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பு, எவ்வளவு பெரிய அன்பு, நமக்காக தன் ஜீவனை கொடுத்த அன்பு. வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தொருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எதுக்காக அப்படின்னா, அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போக மாட்டான், அவனுக்கு நித்திய வாழ்வை தரும்படியாய். தேவ பிள்ளையே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை மாத்திரம் அல்ல, நமக்கு நித்திய வாழ்க்கையை அவர் தரும்படியாய் தன் ஜீவனை இந்த பூமியிலே கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். நாம் அவரால் மீட்கப்பட்டு இருக்கிறோம். இது நம்முடைய அறிவுக்கு எட்டாத அன்பு. இது நீங்களும் நானும் புரிந்து கொள்ளவே முடியாது. நம்முடைய நேரத்தை, நம்முடைய காலங்களை நாம் வீணாக செலவழித்தது போதும். இந்த உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. இந்த பூமியிலே நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய சந்தர்ப்பம் என்னன்னா, நாம் கடவுளுக்குள்ளே நாம் வாழணும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை இல்லை. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுளை தேடிட்டா, அவருடைய வேதத்தை தேடினா சாப்பாடு யார் கொடுப்பாங்க, குடும்பத்தை யார் நடத்துவாங்க, வீட்டு வாடிக்கை யார் கட்டுவாங்க, இதே ஒரு மனுஷீகமான யோசனையின்படி பேசுகிறார்கள். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்திலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வருகிறார். அவர்களுக்கு வீடு வாசல் இல்லை, அவளை கொண்டு போகிறார். அவளுக்கு சொல்லுகிறார், கானான் தேசத்தை வாக்களிக்கிறார். நீ கட்டாத வீட்டிலே குடியிருப்பாய், நீ தோண்டாத கிணறின் தண்ணியை குடிப்பாய், நீ நட்டாத திராட்சை பழத்தின் கனியை நீ புசிப்பாய், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லுகிறார். இந்த தேசத்துக்கு அவர்களை அழைத்து கொண்டு போகிறார். அவர்கள் புறப்பட்டு போனார்கள். எத்தனை வருஷ காலமானது தெரியுங்களா? 40 வருஷம் அவர்கள் வனாந்தரத்தில் இருக்கிறார்கள். அந்த 40 வருஷமும் அவர்களை போஷித்தார், அவளுக்கு தண்ணீர் கொடுத்தார், அவருக்கு இறைச்சி கொடுத்தார், அவளுடைய தேவைகளை சந்தித்தார். பாருங்க, அவங்க ஒரு வேலையும் செய்யல, ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார். வேதத்துல நீங்க பார்க்கும்போது, ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்து 6 நாள் வேலை செய், மனுஷன் 6 நாள் வேலை செய், 7ஆவது நாள் ஓய்வு நாள் அப்படின்றார். அந்த நேரத்துல, அந்த நாள்ல நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்க சமையல் கூட அந்த நாள்ல பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி நாளே எல்லாம் ஆயத்தமாக்கி அந்த 7ஆவது நாள் அவர்கள் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, 7 வருஷத்திலே உங்களுக்கு ஓய்வு வருஷமா இருக்கட்டும். 6 வருஷம் வேலை செய்யுங்க, 7ஆவது வருஷம் உங்களுக்கு ஓய்வு வருஷம்ன்றார். 1 வருஷம் லீவுன்றார். யோசிச்சு பாருங்க, 1 வருஷம் வேலை வெட்டி போலன்னா என்ன ஆகும்? அதுக்கு அவர்கள் கேள்வி கேட்பாங்க, எப்படி நாங்க சாப்பிடுறதுன்னு கேட்டா, 6 வருஷத்திலேயே 6ஆவது வருஷத்திலேயே உங்களுக்கு 7ஆவது வருஷத்துக்குரிய அறுவடையை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய தேவனால் முடியாத கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க கடவுளை முன்பாக, கர்த்தரை முன்னால வைத்து அவரை நீங்க தேடும் போது உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. தாவீது தன்னுடைய சங்கீதத்துல எழுதும் போது 34ஆம் சங்கீதத்துல 10ஆம் வசனம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. பார்த்தீங்களா? அப்போ வேதத்திலே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. இந்த வேத பகுதியை நாம் வாசித்து தியானிக்க வேண்டும். கர்த்தரை தேடுங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தரை தேடுகிறதிலே தாவீது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். என்ன நாடுறாரு? நான் தேவ ஆலயத்திலே போய், நான் ஆலயத்திலே அவருடைய மகிமையை பார்க்கணும், அந்த மகிமையை ஆராய்ச்சி செய்யணும். இது என்னுடைய நேரத்தை நான் கொடுக்கிறேன். கர்த்தரிடத்துல ஒன்றை நான் கேட்டேன், நான் ஒரே ஒரு காரியத்தை கேட்டேன். ஆனா உலகத்திலேயே தாவீதை போல கர்த்தருடைய வேலைக்காய் கொடுத்தது உலகத்திலே யாரும் இல்லை. அப்படிப்பட்ட பொருட்கள் தாவீதுக்கு எப்படி வந்தது? கர்த்தர் அவனை மிகவும் ஐஸ்வர்யவனாக அவனை மாற்றி வைத்திருக்கிறார். பாருங்க, ஆபிரகாமை தேவன் அழைத்தார். அவன் வயசு 70-75 வயசு. அவரை அழைக்கும் போது அவர் சொல்றார், நான் காட்டுகிற தேசத்துக்கு போ. பாருங்க, ஒரு கிறிஸ்துவின் சந்ததியை பிறப்பிக்க, கிறிஸ்துவை பிறப்பிக்கிற ஒரு சந்ததியாய்
ஆபிரகாம் அழைக்கப்படுகிறார். அவர் போகிறார். வேதம் சொல்கிறது, என் ஆண்டவனை தேவன் சீமானாய் ஐஸ்வர்யவனாய் மாத்தி இருக்கிறார். எப்படி பார்த்தீங்களா? தேவன் ஆபிரகாமை எல்லா விதத்திலும் அவனை ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம்முடைய நேரத்தை ஆண்டவர் கொடுப்போம். நம்முடைய எண்ணத்தை வேதத்தினுடைய அடிப்படையில வைப்போம். அவரை தேடுவோம், அவரை அறிந்து கொள்வோம். அவருக்குள் நாம் எந்த நிலையில இருக்கிறோம் என்று நாம் புரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை மிகவும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள உங்கள் நேரத்தை, உங்களுடைய எல்லா சமயத்தையும் அவருக்கு கொடுங்க. கர்த்தர் உங்களை மிகவும் உயர்த்துவார். இந்த நாளில் நாம் தீர்மானம் பண்ணணும். வேதத்தை நான் வாசிப்பேன், நான் ஜெபிப்பேன், நான் தேவ சமூகத்துல என்னுடைய நேரத்தை அதிகமாய் நான் செலவு பண்ணுவேன். நீங்க சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கையினுடைய திருப்பம் எப்படி இருக்குதுன்னு நீங்களே சொல்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமென்.